அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. ராஜா, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருத்தரோடு இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் அனுபவிக்கட்டும். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் தொடர்ந்து செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை செய்தாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதல். செப்பையா 3வது அதிகாரம் அதோடைய 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அஹ் இந்த வசனத்தை பார்த்திருப்பீங்க. ஓகேவா? கொஞ்சம் வல்லமையான வார்த்தை இது. இதுக்குள்ள பல சத்தியங்கள் அடங்கி இருக்குது. இது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வெற்றி வாழ்க்கை ரொம்ப எளிதாயிரும். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கர்த்தருடைய இருதயம் உங்களை குறிச்சு இருக்கிற கர்த்தருடைய இருதயத்தை அது வெளிப்படுத்துது. நீங்க அந்த கோணத்துல தான் நீங்க வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் நீங்க பார்க்கணும். ஆமா. ஓகே. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஓகேவா? அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆக்கினைன்னு வர சமயம், நம்ம இப்ப நார்மலா யூஸ் பண்ற தமிழா இல்லாம, அது பழங்காலத்து தமிழா இருக்குது. பனிஷ்மென்ட்ன்னு குடுக்குது. ஓகேவா? இங்கிலீஷ்ல பனிஷ்மென்ட். அப்படின்னா தமிழ்ல அது எப்படி வரணும்னா, இன்னைக்கு நம்மளுக்கு புரியிற மாரி, கர்த்தர் உன் தண்டனைகளை அகற்றி. எதற்கான தண்டனை? மீறுதல்கள், பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமா செஞ்ச விஷயங்கள். ஓகேவா? கர்த்தர் என்ன பண்றாரான்னா, உங்களுடைய தண்டனைகளை அகற்றுவார்ன்னு பழைய ஏற்பாடு வசனத்துல போட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டுல இத நீங்க புதிய ஏற்பாட்டு, அதாவது இன்னைக்கு நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கைக்குள்ள தான் இருக்கிறோம். சோ புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தின்படி எப்படி வரும்னா, உங்களுடைய ஆக்கினைகளை சிலுவையில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்யணும்னா, அவன்கிட்ட பாவம் இருக்கணும், மீறுதல்கள் இருக்கணும், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் இருக்கணும். ஓகேவா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, அந்த பாவம், மீறுதல் இது எல்லாத்தையும் சிலுவையில அவருடைய சரீரத்துல சுமந்து தீர்த்து உங்கள விடுதலையாக்கிட்டாரு. இப்போ உங்களுக்கு விரோதமா சாத்தான் எதையும் செய்யக்கூடாத அளவுக்கு அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி சாத்தானுடைய தலைய கர்த்தர் நசுக்கிட்டாரு. இன்னைக்கு சாத்தான் உங்க உடம்புல வியாதியையோ, உங்க குடும்பத்துல சமாதானமின்மையையோ, உங்களுடைய பொருளாதாரத்துல சிக்கல்களையும் அவன் கொண்டு வரான்னா, அது முற்றிலும் இல்லீகலான விஷயம். அது தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியமே கிடையாது. அதனால தான் இயேசு என்ன சொன்னாருன்னா, பிசாச நீங்கள் தொரத்துங்கள்ன்னு சொல்ட்டாரு. ஏன்? என்ன தைரியத்துல அவர் அப்படி சொன்னாரு? ஏன்னா பிசாசுக்கு இப்போ உங்க மேல அதிகாரம் கிடையாது. ஓகேவா? அதிகாரத்துக்கு காரணமா இருந்த மீறுதல்கள அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. ஓகேவா? அ அதனால நீங்கள் விடுவிக்கப்பட்டீங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்துல நீங்க போய் வாசிச்சு பாருங்க. என்ன போட்டிருக்குதுன்னா, அவர் உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்குள்ள சேர்த்துட்டாருன்னு போட்டிருக்கு. நீங்க இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டீங்க. இப்போ சாத்தானுக்கு உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல எ எந்த ஒரு அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. உங்களுக்கு விரோதமா சூனியம் பண்ணாலும் சரி, உங்க வாழ்க்கையில சாபங்கள் இருந்தாலும் சாத்தானால் உங்க மேல கை வைக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்த உங்களுக்காக சிந்தினது மூலமா உங்கள மீட்டெடுத்துட்டாரு. அவனுடைய ஆளுகையில இருந்தும், அவனுடைய அதிகாரத்திலிருந்தும் உங்கள மீட்டெடுத்துட்டாரு. இன்னைக்கு சாத்தான் உங்க தலை மேல இல்ல. நீங்க சாத்தானுக்கு மேல மிதிச்சுட்டு நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமா நீங்க இருக்கிறீங்க. ஆமா. நீங்க சாதாரண ஆள் இல்ல. நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. ஆமா. வல்லமையுடையவர்கள். ஹalleluya. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க தேவனுடையவர்களா இருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் அதோடைய 3வது அதிகாரம், அதுக்கப்புறம் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு நேரம் சொன்னதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது.
கிடையாது. ஆனா உங்களுக்கு சாத்தான் மேல அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஒரு விடுதலை கூட்டத்துக்கு போவீங்க, அப்போ பிசாசு துரத்தப்படும்னு வேதம் சொல்லல. இயேசு கிறிஸ்துங்கிற யூஸ் பண்ற நேரம் நீங்க பிசாசு துரத்துறீங்க. அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போதும், ஏன் பிரதர் எனக்கு இவ்வளவு கட்டு, ஏன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை, ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ நீங்க சிந்திச்சு கொண்டிருங்க. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அறிவுல உங்க மைண்ட ரினியூ பண்ணுங்க. தேவன் என் பட்சத்துல இருக்கிறாருங்கிறத அடிக்கடி பேசுங்க. சாத்தானே உன் மேல எனக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை நான் துரத்துறேன், அவனை பார்த்து பேசுங்க. வியாதி வந்துச்சா, உடம்பு வலியா, யார பார்த்து ஜெபிக்கலாங்கிறதையும் தாண்டி, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாங்கிறதையும் தாண்டி இதெல்லாம் பண்ணுங்க. கூடாதுன்னு சொல்லல. ஆனா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால நீங்க அந்த பிசாசை எதிர்த்து பேசுங்க. வியாதியை எதிர்த்து பேசுங்க. அந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். நீங்க தேவ சாயலா இருக்கிறீங்க. தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க பிசாசை காட்டிலும் மிகுந்த வல்லமையுடையவர்களா இருக்கிறீங்க. அதான் இந்த வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, அவருடைய ரத்தத்தை சிந்துறது மூலமா அவர் உங்களுடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டார். உன் சத்துருக்களை விலக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறார் பாருங்க. நான் போன வாரம் எடுத்த பிரசங்கத்திலே நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி வந்தார். அவருடைய வெளிச்சத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்படின்னா அந்த இருளை தேவன் உங்களை விட்டு துரத்தி விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்துல இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது. பூலோகத்துல இருக்கிற நீங்க அதுக்கு ஆமேன்னு சொல்லணும். ஆமேன், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன், கர்த்தர் சத்துருக்களை என்னை விட்டு நீக்கி போட்டிருக்கிறார். இப்படி சொல்லணும். இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிங்க. அற்புத விடுதலையை காண்பீங்க. கடன் பிரச்சனையும் ஒரு சத்ரு, தரித்திரம் ஒரு சத்ரு, வியாதி ஒரு சத்ரு, சாபம் ஒரு சத்ரு. இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். ஆமா, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. சாபங்களையும் அவர் முறியடிச்சிட்டாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்க மேல வச்சுட்டாரு. பாவத்துக்கு மேல உங்க அதிகாரத்தை எடுங்க. பாவ அடிமைத்தனம் உங்க சத்ரு. அதுல இருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. என்னன்னா நீங்க இதை பேசணும். கர்த்தாவே, என் சத்துருக்களை அகற்றி விட்டீர், அதற்காக நன்றின்னு சொல்லணும். ஏன்னா புதிய உடன்படிக்கையில இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறிட்டு. அப்போ உன் சத்துருக்களை விலக்கினார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என் சத்துருக்களை நீர் விளக்குங்கன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. இத பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துல நீங்க இருந்து பார்க்கலாம். புறம் கூறுகிற ஒரு அடிமைத்தனமா இருக்கலாம். அடுத்தவங்க கதையை கேட்கிற ஒரு அடிமைத்தனமா இருக்கலாம். கண்ட கண்ட படங்களை பார்க்கிற ஒரு அடிமைத்தனமா இருக்கலாம். வசனத்தின்படி அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த சத்துருவை விலக்கி இருக்கிறார். விளக்குவார்னு சொல்லாதீங்க. நீங்க ஒருவேளை அடிமைத்தனத்திலே இருந்தாலும், வியாதியிலே இருந்தாலும், கடன் பிரச்சனையிலே இருந்தாலும், அதை நீங்க பொய்யாதான் பார்க்கணும். சத்தியம் என்னன்னா, அவர் சத்ருவை உங்களை விட்டு விலக்கி விட்டார். சிலுவையில அவருடைய ரத்தம் சிந்தனது மூலமாய், சிலுவையில உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை, நியாயப்பிரமாணத்தை சுமந்து தீர்த்தது மூலமா உங்களுடைய சத்துருக்களை அவர் விலக்கி விட்டார். ஜெயம் உங்களுடையது. சாத்தான் மீது ஜெயம் இயேசுவின் ரத்தத்தினால உங்களுடையதா இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றும். எல்லா சாபங்களையும் ஆமென், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஆசீர்வாதமாக மாற்றும். இந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணுங்க. இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு நீங்க கட்டு போராட்டம் இப்படி இருக்கிறீங்கன்னா, இந்த பிரசங்கத்தை நீங்க திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கட்டு வியாதி போராட்டத்தோட இருக்கிறாங்கன்னா, இந்த பிரசங்கத்தை அவங்களுக்கு அனுப்பி திரும்ப திரும்ப கேட்க சொல்லுங்க. முக்கியமான சத்தியங்களை சொல்றேன். இதை நீங்க கேட்கும் போதே பிசாசின் ஆவிகள், அசுத்தாவிகள் உங்களை விட்டு ஓடும். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். தரித்திரம் செழிப்பாக மாறும். நீங்கள் கடன் வாங்குறவர்களாய் அல்லாமல் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஒரே கீழான அனுபவம். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் வசனம் போட்டிருக்குது. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கீழாவே இருக்கிறீங்களா? கீழாவேன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ப்ரமோஷனுக்கு லெந்தா டைம் ஆகுது. ஜெபிக்கிறேன் பிரதர், பிரயாசப்படுறேன்,
நடக்க மாட்டேங்குது. பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது. திருமண வாழ்வுல அடுத்த லெவல் போக மாட்டேங்குது. அந்த அன்பு எங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகல. ஏதோ ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி இருக்குது. கர்த்தர் அந்த சத்ரு, அந்த ஆவிக்குரிய சத்ருவை உங்களை விட்டு விலக்குகிறார். அடிமைத்தனங்களை கர்த்தர் விலக்குகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க அறைக்குள்ள வந்து அற்புதம் செய்கிறார். ப்ரமோஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள், வாலாகாமல் தலையாவீர்கள். உங்க பிள்ளைங்களுடைய படிப்புல முன்னேற்றம் வரலையா? போட்டு அடிச்சது போதும். அவங்கள குற்றப்படுத்தி பேசுனது போதும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், கீழாகாம உங்க பிள்ளைங்க மேலாவாங்க. வேலை இல்லாம தேடுறாங்களா? கீழே இல்லாம உங்க பிள்ளைங்க மேலாவாங்க. கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறாருங்கிறத நம்புங்க. வேலை இன்மைங்கிற சத்ருவையும் கர்த்தர் துரத்துகிறார். தரித்திரத்தை கர்த்தர் துரத்துகிறார். நான் ஆவியில பாக்குறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த வேலை விஷயத்துல தடை, முன்னேற முடியல அப்படி சொல்ற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு சங்கிலி இருக்குது. கர்த்தர் அந்த சங்கிலியை உடைக்கிறார் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. ஜெபிங்க, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வருவார். பெரிய பெரிய மாற்றங்களை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். உங்க கணவனாருடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். நீங்க தரித்திரத்துல பொருளாதார சிக்கல்ல இருக்கிறது தேவனுக்கு சுத்தமே இல்ல. நீங்க உயர்ந்து இருக்கிறதை தான் தேவன் விரும்புகிறார். அந்த ஏரியால போராடுகிற ஆவிகள் சங்கரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல சொல்றேன். கரியர்லயும் பொருளாதாரத்திலையும் போராடுகிற ஆவிகள் சங்கரிக்கப்படுவதாக. கர்த்தர் விடுதலையை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க அதை. ஆமென். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை விலக்கினார். இனியானாலும் உங்க மேல கை வைக்க முடியாதுங்க. எத்தனை பேர் மந்திரவாதனாலும் பண்ணட்டும். உங்களுக்கு விரதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். அதை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது, அதுல நீங்க நல்ல வார்த்தையை பார்க்கும்போது, நீங்க விசுவாசிச்சு அந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. உங்களுக்காக 100% அது வேலை செய்யும். உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட கட்டு இருந்தாலும் சரி, வார்த்தை வேலை செய்யும். அது ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தை. நிச்சயமாகவே வேலை செய்யும். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்றது நமக்கு பெருமை கிடையாது. என்னுடைய ராஜான்னு சொல்றதுலதான் பெருமை. விசுவாசிச்சு சொல்லுங்க, அவர் என்னுடைய ராஜா. நீங்க அப்படி சொல்றது வல்லமையுள்ள வார்த்தை பாருங்க. நீங்க இயேசுவ ராஜான்னு சொல்லும் போது, இயேசுவ கர்த்தர், இயேசுவ லார்ட் அப்படி சொல்லும் போதே உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். மைல்ஸ் மன்ரோன்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன், அவர் இப்படிங்கிற ஒரு ஒரு வேர்டு சொல்றாரு. எனக்கு அது ரொம்ப தொடுதலா இருந்துச்சு. எனக்கு பணம் வேணும்னு நான் ஜெபிக்கிறது கிடையாது. மாறா நான் இயேசுவே கர்த்தர் அப்படின்னு சொல்லுவேன். ஓ லார்ட் ஜீசஸ்ன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறார். ஆமா, அவர் லார்ட் ஜீசஸ்ன்னு சொல்லுவார். அப்படின்னா கர்த்தராகிய இயேசு, என்னுடைய கர்த்தராகிய இயேசு. இந்த வார்த்தைக்குள்ள வல்லமையான ஒரு சத்தியம் இருக்கு. உங்களுடைய கர்த்தராகிய இயேசுனா உங்களை ஆளுகை செய்கிற ராஜாவை இயேசு, அதான் அர்த்தம். ஓகேவா? உங்களை ஆளுகை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய பொருளாதாரத்துக்கு அவர் ராஜாவா இருக்கும்போது அங்க கடன் பிரச்சனை இருக்காது, அங்க குறைவு இருக்காது, அங்க தரித்திரம் இருக்காது, அங்க நிறைவு தான் இருக்கும். ஏன்னா அவர் மகிமையின் ராஜா, அவர் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கக்கூடியவர், உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ராஜா. அவர் உங்களுக்கு கர்த்தர்னு சொன்னா, உங்களை ஆளுகை செய்யக்கூடியவர்னு சொன்னா, அவருடைய ஆளுகைக்குள்ள தரித்திரம் கிடையாது. அங்க அவருடைய ஆளுகைக்குள்ள தேவைகள் சந்திக்கப்படும். அவருடைய ஆளுகைக்குள்ள உங்க மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். அவருடைய ஆளுகையில குறைவு கிடையாது. அதான் போன வாரம் பார்த்தோமே, சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனத்துல, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சி அடையன். அப்படின்னா அதுல குறைவு கிடையாதுன்னு அர்த்தம். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற பொறுப்பு கர்த்தர் எடுத்துக்கிட்டார். நீங்க ரொம்ப மனம் உடைஞ்சிட்டீங்களா? உங்களை யாரோ வெட்கப்படுத்திட்டாங்களா? இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என் ராஜாவாகிய இயேசுவேன்னு அர்த்தம். ரொம்ப வல்லமையான வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா? அந்த மைல்ஸ் மன்றோ கடைசியில அவருக்கு ஓனாவே அவர் ஒரு ஏரோப்ளேன் வச்சிருந்தாரு.
அந்த லெவலுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தி வச்சிருந்தார். இட் இஸ் பாசிபிள். சேம் கர்த்தர் தான் உங்களுடைய தேவன். நீங்க நம்புனீங்கன்னா, வார்த்தையின்படி நான் சொல்றேன், வாக்குத்தத்தங்களின்படி நான் சொல்றேன், நீங்க பொருளாதாரத்துல ஆமென் உயர்ந்திருப்பீங்க. அவரை கர்த்தரா பாருங்க. ஆண்டவரே எனக்கு இது தேவை தேவைன்னு கதறத விட, இயேசுவே நீர் எனக்கு கர்த்தர், இந்த தேவைகளை நீர் சந்திக்கிறீர். என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன் நீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசுவாச அறிக்கை செஞ்சு பாருங்க. அதெல்லாம் கூட வேண்டாம். இயேசுவை நீர் எனக்கு கர்த்தர். ராஜாதி ராஜாவை நீர் எனக்கு கர்த்தர். உயிர் தெழுந்த தேவனை நீர் எனக்கு கர்த்தர். இந்த சிம்பிள் வார்த்தையும் போதும். வியாதி மறையும். ஏன்? உங்களுடைய சரீரம் உங்களுக்கு சொந்தமானதல்ல. உங்களுடைய சரீரம் வியாதிகளுக்கு சொந்தமானதல்ல. உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய கர்த்தரா ஏற்றிருக்கிறீங்கன்னா, அவர உங்களுடைய இரட்சகரா ஏற்றிருக்கிறீங்கன்னா, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. அது வியாதியின் குடியிருப்பு இல்ல. ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் காட். உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன் அவர். உங்களை குறைவாய் நடத்துகிற தேவன் அல்ல, உங்களை ஜெயமாய் நடத்துகிற கர்த்தர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இதுவரை உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நீங்கள் கீழாகாமல் மேலாய்வீங்க. உங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் இருக்கும். ஏன்னா இயேசுவே உங்களுக்கு கர்த்தர். அத வாய் திறந்து அடிக்கடி பேசுங்க. பர்ஸ் காலியா இருக்கு, அதை திறந்து வச்சுட்டு சொல்லுங்க, இயேசுவே எனக்கு கர்த்தர். பேங்க் அக்கவுண்ட் காலியா இருக்குதா, நீங்க சொல்லுங்க, இயேசுவே எனக்கு கர்த்தர். நிச்சயமாகவே உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அதுதான் தேவ சுத்தம். சாலமோனுடைய ஆசீர்வாதம் சாலமோனோட நிக்கல. என் சாலமோனை நிரப்புனார், நான் கர்த்தர் உங்களை நிரப்புவார். தேவன் என்ன பட்சபாதம் பார்க்காதவரா? ஆசைப்பட்டா கிடைக்கும் பாருங்க. சாலமோன் செழிப்ப கேட்காமலே தேவன் அவ்வளவு செழிப்பாக்குனாரு. நீங்க செழிப்பு, ஆண்டவரை என் வாழ்க்கையுடைய வார்த்தையின்படி செழிப்பா இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு செழிப்பாவீங்க. ஏன்னா செழிப்புங்கிறது வாக்கு தத்தம். நீங்க ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் என்பது வாக்கு தத்தம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய்ங்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி இயேசு கிறிஸ்து தரித்திரனார். 2 கொரிந்தியர் 8:9 இருக்குது, சொல்லுது. நீங்கள் செழிப்பாயிருக்கிறது தேவனுடைய திட்டம், தேவனுடைய வாக்குத்தத்தம், அது தேவனுடைய சுத்தம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணின வார்த்தையின்படி என் வாழ்க்கை செழிப்பாகட்டும் தைரியமா கேட்கலாம். அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க ஏன் நல்ல வாழ்க்கை வாழணும்? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமா. நீங்க தனியான நபரோ, ஒரு அனாதையோ, உங்கள கேர் பண்றதுக்கு யாரும் இல்ல. அ அ அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். இல்ல நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன். கர்த்தர் என்ன விட்டு தூரமா போயிட்டாரு. கர்த்தர் உங்க கூட மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் ஏன் உங்களுக்குள்ள இருக்கிறார்ன்னா, உங்களுக்காக பாவ நிவர்த்திய இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சதுனால, ஆமென். உன்னதமான தேவன் உங்களுக்குள்ள அவருடைய வல்லமையோட இருக்கிறார். உங்ககிட்ட வியாதிய சுகமாக்குற வல்லமை இருக்குது. ரோமர் 8வது அதிகாரம் அதோடைய 11வது வசனத்தின்படி அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவி, உயிர்த்தெழுந்த ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹalleluya. இனி வியாதி என்கிற தீங்கை காண மாட்டீர்கள். நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்னு நீங்க சொல்லும் போதே உங்களை விட்டு வியாதிகள் மறைந்து ஓடும். ஹalleluya. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்கிறத நீங்க சொல்லும் போதே உங்களை விட்டு வியாதிகள் மறைந்து போகும். ஏன்னா நான் உனக்கு ஜீவனை தர வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி வந்தேன்னு சொன்ன கிறிஸ்து, அந்த மகிமையின் ராஜா, அந்த உன்னதமான தேவன் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கு. இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. இன்றைக்கு உங்களுடைய கட்டுகள் உடைகிற தினம். இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பு உடைகிற தினம். உங்க வாழ்க்கை மாறுது. நான் இத பேசும்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஃப்ளோவ என்னால உணர முடியுது. இத கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ஆமென் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஃப்ளோ உண்டாகுது. ஐ கேன் ஃபீல் இட். ஹalleluya. ஹalleluya. சிலருடைய குடும்பங்களை விட்டு தரித்திர ஆவிகள் ஓடுகிறத நான் பார்க்கிறேன்.
ஆமென், ஆமென், ஆமென். பொருளாதாரத்தை இடைஞ்சல் பண்ணுகிற ஆவிகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுகிறார். ஃபாதர், இத கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய பொருளாதாரத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்களுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளை கட்டுகிறேன். இவர்களுடைய பொருளாதாரத்தை திருடுகிற அந்தகார ஆவிகள் இவர்களுடைய எல்லைகளை விட்டு துரத்தப்படுவதாக. அந்த சத்துருக்கள் இப்பொழுதே துரத்தப்படுவார்களாக. ஹalleluya. அன்னாள் சிஸ்டர், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், பொருளாதாரத்துக்கு விரோதமா சில ஆவிகள் போராடிக்கிட்டு இருந்துச்சு. கர்த்தர் அதை இன்னைக்கு உங்களை விட்டு நீக்கி போடுறாரு. ஆமென், ஆமென். பொருளாதார செழிப்பை ஆமென் உங்களுக்கு வருது தராரு. பரிசுத்த ஆவியானவர் உங்க நடுவுல இருக்கிறாரு. உங்க வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்க செழிக்க போறீங்க. நீங்க செழிக்க போறீங்க. உங்க பிள்ளைகள் செழிக்க போறாங்க. அந்த தரித்திரம் என்கிற இருளை கர்த்தர் உங்க வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அகற்றுகிறார். தேவ மகிமை உங்கள் நடுவிலே வருகிறது. அந்த இதுவரை உங்களுடைய பொருளாதாரத்தை அரிச்சிட்டு இருந்த ஆவி உங்களை விட்டு இயேசுவின் நாமத்திலே ஓடி போவதா. கர்த்தர் மகிமையானவைகள் உங்க நடுவில் செய்வார். கர்த்தர் உங்க நடுவில் சிஸ்டர். God bless you. ஆமென். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. Bless you. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆமா, அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கு. அவர் உங்க நடுவுல இருக்கிறார் பாருங்க. நீங்க அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறீங்க பாருங்க. Glory be to Jesus. Glory be to Jesus. Glory be to Jesus. கர்த்தர் மகிமையானவைகளை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருந்து சத்துருக்களை அவர் துரத்துகிறார். உங்க வாழ்க்கையில இருந்து வியாதிகளை, கடன் பிரச்சனைகளை அவர் துரத்துகிறார். சில மனுஷிக பிரச்சனைகளையும் கர்த்தர் துரத்துகிறார். ஆமென், ஆமென். பிரதர், அதெல்லாம் துரத்த முடியாது பிரதர். என் வீட்டுக்காரனால பிரச்சனை பிரதர், என் மனைவினால பிரச்சனை அப்படி நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கணவனாரையும் சுத்திகரிப்பார். உங்க கணவனாரை தூண்டி விடுதல ஆவி, சில எண்ணங்கள், சில பொய்கள், அது எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவார்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். அதனாலதான் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த மீட்டிங்கை நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ஆமென், ஆமென். உங்க முன்னாடி மலையும் பனியும், உங்க முன்னாடி மலையும் பனியும். ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அனுஷா சிஸ்டர், முடியாதுன்னு நீங்க நினைக்கிற காரியங்கள்ல கர்த்தர் நல்ல முடிவுகளை கொண்டு வருகிறார். ஆமென். வளையாதுன்னு நீங்க நினைக்கிற வளையும். உங்க முன்னாடி மலையும் பனியும். நான் திரும்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க அனுஷா சிஸ்டர். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பேசப்பட்ட வார்த்தைகள், அந்த சிறையிருப்புகள் எல்லாமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுகிறது. அனுஷா சிஸ்டர், பெரிய விடுதலையை நீங்க பார்க்க போறீங்க. மகிமையான காரியங்களை இந்த வருஷத்துக்குள்ள நீங்க அனுபவிக்க போறீங்க. தினமும் தேவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்க போறாங்க. God bless you அனுஷா சிஸ்டர். Hallelujah. Thank you wonderful Jesus. ஓ, மகிமையின் ராஜாவை மக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். இந்த இதே பகுதியில இன்னொரு வசனமோ நீங்க அதை பார்க்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். இல்ல, மீதி பகுதியை நான் கம்மிங் தர்ஸ்டே நான் ப்ரீச் பண்றேன். இதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு நான் நிறைய வசனத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பிரசங்கம் சின்னதா இருந்தாலும் வசனம் நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் இதை சரியா நோட் பண்ணலன்னா திரும்ப திரும்ப இந்த வசனத்தை போட்டு இந்த பிரசங்கத்தை போட்டு கேளுங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு இது யூடியூப்ல அப்லோட் ஆயிரும். ஏன்னா இது ரொம்ப குளோரியஸ் ஆனது. ஆமென், ஹalleluya. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு வல்லமையின் சோர்ஸ். பாருங்க, அவர் உங்களுக்குள்ள பலனா கொடுக்கிற சமயம் நீங்க ஒரு மணி மேக்னெட்டா மாறிடுவீங்க.
உங்க கைக்கு பணம் வர்றதுக்கு எந்த தடையும் இல்லைன்னா எப்படி வரும்? பணம் அசால்ட்டா உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். சுகத்துக்கு எதிரான ஆவி துரத்தப்பட்டாச்சுன்னு என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள சுகமாக்குற வல்லம் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இயேசுநாதர் சொன்ன மாரி வியாதியஸ்தர்கள் மேல கைய வச்சா போதும், வியாதியஸ்தர்கள் சுகமாயிருவாருங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறாரு. அவர் வல்லமை உள்ளவர். ஹalleluya! கர்த்தர் உங்கள் நடுவுல இருக்கிறாரு. அவர் வல்லமை உள்ளவர். அ, அ அவரு ரட்சிப்பாரு. சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிப்புன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? விடுவிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அ எதுலருந்து விடுதல? சாத்தான் என்னெல்லாம் கொண்டு வந்தானோ எல்லாத்துலருந்தும் விடுதல. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதல. அந்நிய நுகத்தடியிலிருந்து விடுதல. சிறையிருப்பிலிருந்து விடுதல. அ கர்த்தர் உங்கள வெளிய இருந்து விடுதலை ஆக்குறது இல்ல. அவர் உங்களுக்குள்ள இருந்து விடுதலை ஆக்குறாரு. அதான் பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கு. அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள தான் இருக்குது பாருங்க. இன்னைக்கு நீங்க விடுதலை யார் கை வச்சா விடுதலைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்க கையிலேயே அந்த விடுதலையின் சக்தி இருக்குது. நான் விடுவிக்கப்பட்டவன்னு விசுவாசத்துல சொல்லுங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் விடுவிக்கப்பட்டவன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் நான் சுகமாய் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ஐஸ்வர்யமா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல சத்துரு எல்லாம் ஓடும். மதியினமா கடன் மட்டும் வாங்காதீங்க. இனிமே கடன் வாங்காதீங்க. அந்த ஒரு முடிவு எடுங்க. கர்த்தர் உங்க சிறையிருப்பிலிருந்து இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமா. இஎம்ஐயும் வேண்டாங்கிறேன் நானு. எதுக்கு இஎம்ஐ? அ மாசம் சம்பளம் வருதுல்ல, ஈஸியா குடுத்துறலாம் பிரதர். எனக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் வருது. இஎம்ஐ வந்து ஒரு 2000 தான். எதுக்கு அந்த பாண்டேஜஸ்க்குள்ள நீங்க இருக்கணும்னு நான் கேட்கிறேன். நீங்க இருக்கிறது கர்த்தருக்கு சித்தமா இல்லாதமே இருக்கிற சமயம், நீங்க ஜாதிகளுக்கு கடன் குடுக்கிறது தான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிற சமயம், உங்களுக்கு நெறைய வருமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி, நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க. கடன் இல்லாம தான் உங்க வீட்ல பொருள் வாங்கணும். அத்தியாவசிய உங்ககிட்ட பணம் கம்மியா தான் இருக்குதா? அத்தியாவசிய பொருள மட்டும் வாங்குங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால இப்ப அத்தியாவசிய பொருள் தான் வாங்க முடியுது. அ ஆனா நிரம்பி வழியும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அ அதனால அ என் பாத்திரம், என்னுடைய பொருளாதாரம் நிரம்பி வழியணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பொருளாதாரத்த ஆசீர்வதிப்பார். உங்கள விசாலத்திலே கொண்டு நிறுத்துவார். அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா பந்தா பண்றதுக்கு வாங்குறதோ, ஷோ ஆஃப் பண்றதுக்கு வாங்குறதோ, எதுக்கு வாங்கணுமோ அப்புறம் வாங்குங்க. கடன் வாங்காதிருங்கள். அது சாத்தானுடைய சூழ்ச்சி. அது ஒரு சாபம். நீங்க வலிய போய் சிக்க கூடாது. இயேசுவினுடைய ரத்தத்தினால இதுவரை நீங்க கடன் பிரச்சனையில மாட்டியிருப்பீங்கன்னா, இன்றைக்கே ஒரு விடுதலை உண்டாவதாக, அற்புத விதமாக ஆமென். உங்ககிட்ட இருந்து நீங்க எதெல்லாம் அடமானத்துக்கு குடுத்திருக்கிறீங்களோ, அது நகை, நிலம், வண்டிகள் இது எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அது மீட்கப்பட்டு உங்களுடைய கரத்துக்கு திரும்ப வருவதாக, இதுக்காக உங்களுக்குள்ள இருந்து அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உதவி செய்வார்களாக. தேவதூதர்கள் இறங்கி பணிவிடை செய்வார்களாக. உங்களை கர்த்தர் கடன்ங்கிற பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார்களாக. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அமைதியாவே இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் உன்னதர். அவர் உங்களுக்குள்ள இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஹalleluya. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் உங்க மேல பாசமும் அன்பும் வச்சிருக்கிறார். அவர் உங்க மேல தயவு வச்சிருக்கிறார். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களாக. நீங்க சாட்சியா இருக்கணும் பாருங்க பொருளாதாரத்துல. நீங்க நல்ல ட்ரெஸ் உடுக்கணும். நீங்க சாட்சியா இருக்கணும். நீங்க சபைகளுக்கு குடுக்கணும். சாட்சியா இருக்கணும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும். மத்தவங்களுக்கு நீங்க கடன் குடுக்கணும். நீங்க மத்தவங்களுக்கு சும்மா கூட குடுங்கங்கிறேன். அந்த மாதிரிப்பட்ட மிகப்பெரிய பொருளாதார ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி தருவாராக. அவருடைய கிருபையின்படி தருவாராக. இதுவரை நான் ஒழுங்கா காணிக்க குடுக்கல பிரதர் அப்படின்னு சொல்றவங்க, ஒழுங்கா காணிக்க குடுங்க. இதுவரை நான் ஒழுங்கா தசம பாகம் குடுக்கலன்னு சொல்றாங்க. இனிமே ஒழுங்கா குடுங்க. கொடுக்கிறவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஏன்னா வேதாகமத்தின்படி நான் ஒரு நாள் தனியா டீச் பண்றேன். ஆஹ் இத ஒருவேளை யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சத்தியங்கள் இனி வர நாட்டுல டீச் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வந்து பொருளாதாரத்திற்கான ஊற்றுகள் அது துறக்கும். காணிக்க தேவன் வந்து உங்களை காணிக்க கொடுக்கையோ தசமபாகம் கொடுக்கையோ வைக்கல. தேவன் உங்க பாத்திரம் நிரம்பி வழியணும்னு விரும்புறாரு. அதுக்காக இதை வச்சிருக்காரு. 2வது நீங்க விசுவாசத்துல செழிக்கணும் பாருங்க.
2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஐஸ்வர்யவான ஆகணுங்கிறதுக்காகவே, நீங்கள் கடனற்றவர்களாய் இருக்கணுங்கிறதுக்காகவே, நீங்க 4 பேருக்கு பண உதவி செய்யணுங்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில தரித்திரரானாராம். உங்க தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டாராம். அப்போ இயேசு கிறிஸ்து உங்க தரித்திரத்தை எடுத்துக்கிட்டாருன்னா, நீங்க இன்னும் தரித்திரத்துல இருக்கிறது கம்ப்ளீட்லி இல்லீகல். அது சட்ட விரோதமானது, பரலோக சட்டத்துக்கு விரோதமானது. அப்போ நீங்க விசுவாசிச்சு நீங்க செழிப்பை அனுபவிக்கணும். நீங்க வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, செழிப்பீங்க. அந்த தரித்திர கட்டு ஒட்டைவதாக சொல்றேன். அந்த தரித்திரம் உங்க வாழ்க்கையை விட்டு ஓடி போவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன். அபண்டன்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்க வாழ்க்கையில வரட்டும். வியாதிகள் மறையட்டும். உங்கள யாருக்காவது வியாதி இருக்குன்னா தைரியமா டிஸ்கிரிப்ஷன்ல என் போன் நம்பர் இருக்குது. என்ன கூப்பிட்டு பேசுங்க. இந்த மீட்டிங்ஸ் வரணும்னு விரும்புறவங்களும் என் போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிளஸ் யூ ஆல். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி விட்டார். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை விலக்கினார். கர்த்தர் உங்களுடைய வியாதிகளையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் மனுஷிக தொந்தரவுகளையும் கர்த்தர் விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா, ஆமேன், மகிமின் ராஜா உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி நீங்க தீங்கை காண மாட்டீங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. இனி நீங்க தீமையை காண மாட்டீங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. இத கேட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. நீங்க ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. நீங்க ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. நீங்கள் கடன் வாங்குவதில்லை. விடுவிக்கிறார் இயேசு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய தயவு உங்க மேல இருக்கட்டும். ஓகே. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஆஃபரிங்க என்னுடைய ஜிபே நம்பருக்கு போடலாம். என் நம்பர், இந்த மீட்டிங் வந்திருக்கிறவங்களுக்குலாம் என் நம்பர் தெரியும். உங்களுடைய ஆஃபரிங்ஸை நீங்க அதுக்கு அனுப்பலாம். யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு நான் இதுல போட்டிருக்கிறேன் நம்பர், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதை பார்த்து நீங்க அதுக்கு ஆஃபரிங் பண்ணலாம். ஜெபிக்கணும்னாலும் என்ன கூப்பிடலாம். காட் பிளஸ் யூ. நல்ல பிதாவே, இந்த ஜனங்களுக்கு உடைய வார்த்தையை கொடுத்து விட்டீர். உடைய வார்த்தையை அனுப்பி இவர்களுடைய வியாதிகளையும் நோய்களையும் அகற்றி விட்டீர். இவர்களுடைய தரித்திரத்தை, இவர்களுடைய சத்துருக்களை, ஆமென், உடைய வார்த்தை என்கிற இருபுறமும் கற்புள்ள பட்டயம் துரத்தி விட்டதற்காக நன்றி. இந்த ஜனங்களின் நடுவில் நீர் இருக்கிறீர். உடைய மகிமையான கருத்தின் செயல்களை இந்த ஜனங்கள் காண்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென்.